மக்களவையில் ராகுல் காந்தி பேசியதன் சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம். இந்துக்கள், RSS, பாஜக குறித்து பகுதிகள் நீக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி MPக்கள் ஆலோசனை. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுப்பது பற்றி விவாதிப்பதாக தகவல். குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பிரதமர் மோடி பதிலுரை. ராகுல் காந்தியின் பேச்சுகளுக்கும் பதிலளிப்பார் என்பதால் எதிர்பார்ப்புகள் அதிகரிப்பு. அசாம், உத்தரகாண்ட், மேகாலயா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக மழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. இமாச்சல், ஹரியானா, பஞ்சாப் மாநிலங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. கேரளா, கர்நாடகாவில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ராகுல் காந்தியின் பேச்சு நீக்கப்பட்டது ஜனநாயக விரோதம் என காங்கிரஸ் கட்சி கண்டனம். அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டதால் மாணிக்கம் தாக்கூர் விமர்சனம். இந்துக்களுக்கு எதிராக ஒருபோதும் ராகுல் காந்தி பேச மாட்டார் என பிரியங்கா காந்தி திட்டவட்டம். வெறுப்பு பேச்சுகளை பேசும் பாஜக தலைவர்களை பற்றிதான் பேசினார் என்றும் விளக்கம். சென்னையில் புறநகர் பகுதியான பெருங்களத்தூரில் 2 பேர் கழுத்தறுக்கப்பட்டு கொலை. கஞ்சா விற்பனை ஏற்பட்ட மோதலில் 3 பேரின் வெறிச்செயல். 5 நிமிடங்களில் விற்று தீர்ந்த தீபாவளி பண்டிகைக்கான ரயிலின் முன்பதிவு டிக்கெட்டுகள். சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என தென் மாவட்ட ரயில் பயணிகள் கோரிக்கை. நீட் முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அனல் பறக்க பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இந்துக்கள் என கூறிக்கொண்டு வெறுப்புணர்வு மற்றும் வன்முறையை தூண்டுவதாக பாஜகவினர் மீது விமர்சனம். இந்து மதத்தினரை ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி கண்டனம். கோடிக்கணக்கானோரின் மனதை புண்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்குமாறு அமித்ஷா வலியுறுத்தல். மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எதிர்ப்பு. சட்டத்தின் பெயர்களை சமஸ்கிருதம் கலந்து ஹிந்தி மொழிக்கு மாற்றியது அப்பட்டமான மொழி திணிப்பு எனவும் விமர்சனம். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்டது யார் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. யார் பொறுப்பேற்பார்கள் எனவும் நீதிபதிகள் வினா. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி தரப்பில் புதியதாக 3 மனுக்கள் தாக்கல். விசாரணையை தாமதப்படுத்த முயல்வதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. அசாம் மற்றும் அருணாச்சல மாநிலங்களில் மண் சரிவால் பல இடங்களில் போக்குவரத்து நிறுத்தம். பிரம்மபுத்திரா மற்றும் கிளை ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் 4 லட்சம் பேர் பாதிப்பு. திகார் சிறையில் உள்ள ரஷீத் MP-யாக பதவியேற்க NIA அனுமதி. பரோல் அளிப்பது பற்றி டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இன்று முடிவு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் CBI கைது செய்ததை எதிர்த்து கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சகோதரத்துவத்தை போதித்துக் கொண்டே இந்துக்களை தாக்குவதாக ராகுலுக்கு மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் தாக்கல். அரசியல் சாசனத்தை மதிப்பதாக கூறிவிட்டு அமைச்சரவை முடிவுகளை கிழித்தெறிவதாக காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு. டெல்லி விமான நிலையத்தில் கூரை இடிந்து விழுந்த டெர்மினல் 1 பகுதி சீரமைப்பு பணிகள் முடியும் வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிப்பு. கடந்த வாரத்தில் மட்டும் 80க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து, ஆயிரக்கணக்கான பயணிகள் பாதிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.